சென்சார் தான் நாங்கள் அனுபவிச்ச பாவத்தை. சென்சார் போடுவீங்களா, நாசமாக போயிருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதை கட் பண்ணி ஒரு கிளாமர் சாங் வைக்கிறான். அவங்களாம் டேரக்டர் ஆகலாம், மனுஷனாக நினைக்கலாம். எனக்கு எங்கடா காமெடி, ஐயோ நான் பார்க்காம விட்டணும் அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்கு. கடைசி பார்த்தீங்கன்னா ஹீரோ பிரபாஸ் அவர் தான் காமெடி பண்ணியிருக்காரு. பேன் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டார் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிஆர்ஓக்கு எவ்வளோ செலவு பண்றாரு. அவ்வளோ செலவு பண்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் மாசம் செலவு பண்ணி இந்த ஆக்டிங் கோர்ஸ் ஏதாவது போனார்னா கொஞ்சமாவது நடிப்பாரு. இந்த படமே நல்லா இல்லை, உனக்கு லீடு கேட்கறா லீடு. அதுலேயும் ஜோக்கர் கேரக்டர் போட்டு, அது எப்பேற்பட்ட கேரக்டர், அது மேக் ஓவரை போட்டோன்னா புரிஞ்சிச்சு. ரைட்டு, 3வது ஹீரோயின் எதுக்கடா வந்தது உங்களுக்கு? எதுக்கடா அந்த ஹீரோயின் தேவை? அந்த பாட்டுக்கு சார். ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி ராஜாசா படம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். கருத்தா சார் கேட்குறீங்க? ஐயோ எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்பி பிரபாஸ் படம்னு சொன்னாங்க, நிறைய பேர்லாம் அப்படியே ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதை நம்பி நான் உள்ளே போனேன். இல்லை, நான் கூட பாலையா படம் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிரபாஸ் படம் இப்படி இருக்குது. பாலையா படம் கூட லாஸ்ட்டாக வந்த படங்கள் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள்லவே மட்டமான படம் தான் அகண்டட்டு தான். ஆனால் பிரபாஸுக்கு இது கடைசியாக வந்த 4-5 படங்களே நல்ல படம்னா பாகுபலி தான். அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் பூராவே தலைவலி தான் சார் அவருக்கு. நீங்கள் அதெல்லாம் விடுங்க. எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, டிக்கெட் கவுண்டரில் போய் நான் டிக்கெட் எடுக்கும்போது நான் கேட்ட சீட் இல்லை, ஃபுல்லாகிடுச்சுன்னு சொன்னான். அதெல்லாம் நம்பி தான் நான் உள்ளே போனேன். ஐயா, அதுக்கு காரணம் என்னன்னா, காலையில் 10 மணி காட்சி நம்ம பார்க்குற இந்த தேட்டரில் கேடிஎம் வரலன்னு கந்தரா போட்டாங்க. அந்த டிக்கெட் பூரா இதில் வந்துருச்சு. இந்த 2 ஷோவையும் சேர்த்து வைக்கும்போது படம் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்னு ஆயிடுச்சு. என் பக்கத்தில் இருந்தவரெலாம் இருந்த காசுக்கு பிரியாணி சாப்பிட்டு போயிருக்கலாம், இல்லை மிச்ச கேரட்டில் போட்டிருக்கலாம். என் கிறகம் காலையிலே கடவுள் வான் பண்ணி அமைச்சிருக்கான், தப்பிச்சு போடான்னு. அதையும் மீறி நான் வந்த மாதிரி பக்கத்தில் உள்ள சொன்னார். எனக்கும் அதே தான் தோணுச்சு. 10 மணிக்கே படம் வரலன்னோட ஏன் நீ வெளியே வந்திருக்கணும், ஏன்டா இதில் சிக்குன சுழலில் சிக்கின மாதிரி மாட்டிக்கிட்டு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட. எப்போ சாமி, அதுவும் நம்ம ஃபைட்டு சீனு எதுக்கு வச்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்காண்டி ஃபைட்டுன்னு எனக்கு முதல்ல தெரியல. ஏங்க இந்த படமே எதுக்குன்னு தெரியலங்க எனக்கு. என்ன அவர் எது காக்காம எல்லாம் பறந்து வராரு. ஐயோ சார், புதிய படத்துல விஜய் இங்கேருந்து அந்த தாவனானுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ட்ரோல் மெட்டீரியல். இந்த ஆள் என்னன்னா கேட்க நேரிலேருந்து கோடமாகத்துக்கு தாவரம் மலர்ந்தாச்சு எல்லாமே கிட்டத்தட்ட எல்ஐசி பில்டிங்லேருந்து எந்த விதமான ரோப்புக்கும் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். மேக்ஸிமம் சாங் ஒரு படத்தில் எத்தனை வைப்பாங்க? அதான் ஒரு 3-4 அதிகபட்சம் 5 கமர்ஷியல் படம்லாம் ஒரு 5 சாங் அவ்வளோதான். இந்த படத்தில் நான் பார்த்ததெல்லாம் சாங் மாதிரி தான் சார் இருந்துச்சு. இதில் வேற முதல் சரணம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே, செகண்ட் சரணம் செகண்ட் ஹாஃப்லேயே. ஏன்டா நீங்கள் படம் எடுத்ததே தப்பு, இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து பாட்டு வேறு வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஒரு இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதை கட் பண்ணி ஒரு கிளாமர் சாங் வைக்கிறான். அவங்களாம் டேரக்டர் ஆகலாம், மனுஷனாக நினைக்கலாம். ஒருவேளை எனக்கு நீங்கள் சுந்தர்சியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியுது, ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் அறிவுரை கேட்டு ஃபாலோ பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 3 எப்போவுமே சுந்தர்சி படம்னாலே 3 ஹீரோயினி, 3மே கண்டிப்பாக கிளாமர் இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் 3 ஹீரோயினி போட்டது ஓகே. அந்த ஹீரோயினி எதுக்காண்டி போட்டீங்கன்னு கொஞ்சமாக இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன். அது 18+ கட்டட் ஆகிடும். அதனால தான் நான் கவனம் இருக்கேன். அவன் ஏன் போட்டார் அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்களோட அந்த கிளாமரையும் காமிக்கல. ஆமாம், கிளாமர் காமிக்கிறாங்க. எனக்கு சுந்தர்சி படங்கள் 3 ஹீரோயின் போடுற 2 ஹீரோனா ஏதாவது ஒரு ஹீரோயினுக்கு அங்கே ஆக்டிங் ஸ்கோப் வந்துடும். நீங்கள் அன்சிகாவாக இருக்கலாம், இல்லை ஆண்ட்ரியாவாக இருக்கலாம், த்ரிஷாவாக கூட எடுத்துக்கலாம். யாராமே ஒரு ஆக்டிங் ஸ்கோப்பில் யாராவது ஒருத்தர் ஹீரோயின் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. கிளாமர்ன்றது ஆப்வியஸ்லி இது படத்தோட பாட்டில் ஃபஸ்ட்டு வரது தான். இந்த படம் முழுக்காவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஹீரோயினுமே கிளாமருக்காக போடப்பட்ட ஹீரோயின்ஸ் தான் அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் காஞ்சனா லெவலுக்காக, காஞ்சனா லாஸ்ட் பார்ட் வந்த மாதிரி 3 ஹீரோயினை போட்டு லாரன்ஸ் எதுக்காக போட்டாரோ அந்த மாதிரி தான் இந்த படமே எனக்கு தோணுச்சு. இது ஒரு பேய் படம் அப்படின்றது தானே, ஹாரர் ஜோனர் அப்படின்றதா உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் வரைக்குமே ஹாரர் மாதிரியே இல்லை. இது என்ன மாதிரி படம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே இன்ட்ரோல் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு இது காமெடியாக சீரியஸாக காமெடி சிரிக்கிறாங்க. எனக்கு எங்கடா காமெடி, ஐயோ நான் பார்க்காம விட்டணும் அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது. கடைசி பார்த்தீங்கன்னா ஹீரோ பிரபாஸ் அவர் தான் காமெடி பண்ணியிருக்காரு. நம்பர் 1 ரொமான்ஸ் ஸ்டாரா? இல்லை, எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க. அவர் பேன் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டார் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிஆர்ஓக்கு எவ்வளோ செலவு பண்றாரு. அவ்வளோ செலவு பண்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் மாசம் செலவு பண்ணி இந்த ஆக்டிங் கோர்ஸ் ஏதாவது போனார்னா கொஞ்சமாவது நடிப்பாரு. ஒரு நடிப்பே வரலங்க. என்னங்க இது? எக்ஸாஸ்ட் ஃபீல்ல இருக்கும் பாத்தீங்களா. ஒரு படத்துல ஹீரோ எனர்ஜியா இருப்பாங்க, மற்றவங்களாம் கூட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஹீரோ எனர்ஜியா இருக்கும். இதில் ரொமான்ஸ் பண்ணும்போது தேமையான் இருக்காரு, அப்படியே செத்து போனவங்க கையில் வைக்கல் கொடுத்தாருன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி
படம் முழுக்கவே ஒரு ஃபைட்லேயே வந்து ஸ்லோமோலாம் இருக்குது, வாண்டடாக வைக்கல. இந்த ஆள் ஃபைட் பண்ணும்போதே ஸ்லோமோவில் தான் பண்ணியிருப்பான் போல், அதை இன்னுமே ஸ்லோமோ பண்ணி அதை மாஸ் ஆக்கிட்டாங்க. உண்மையிலேயே வந்து பாகுபலியில் இருந்த அந்த ஸ்க்ரீன் ஸ்பெஷல் அந்த ஸ்வாக் இருக்குல்ல, அது அதோடய செத்து போச்சு. அதுக்கு காரணம் பிரபாஸ் இல்லை, அதுக்கு காரணம் ராஜமௌலி. அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படம், இந்த ஒரு ராமரை வச்சு ஒரு படம் நடிச்சிருப்பார், அந்த டைட்டில் மறந்துட்டேன் நான். அதெல்லாம் உலகமாக கிரிஞ்சாக இருந்தது. அப்பயே புரிஞ்சிருக்கணும், இந்த ஆள்கிட்ட எந்த விதமான ஸ்வாகும் கிடையாது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் கிடையாது. கல்கியில் வர பார்த்துட்டு என்னடா நடிக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு. ஐயோ சார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க இவர் மூஞ்சிக்கு. ஏன்னா இவர் பாடி ஒரு மாதிரி இருக்கும், மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸில் வந்து அவரோட உடம்புக்கும் மூஞ்சிக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். எக்ஸ்ப்ரெசிவாகவே இருக்க மாட்டார். யூஸ்வலாக மகேஷ் பாபு தான் சொல்லுவாங்க, நடிக்கவே எந்த முகமாகவும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காது அவருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். அவரே பரவாயில்லன்னு நினைக்க வச்சிட்டாரு எனக்கு பிரபாஸ் வர. இல்லை மகேஷ் பாபு அந்த சீனு கொஞ்சமாக சிங்கம் ஆகுமே, மூஞ்ச மூணு வச்சிருந்தா கூட இது சிங்கம் ஆள வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கு ஆடியன்ஸ். காஸ்டியூம்ஸு நீங்கள் 2K பசங்கங்கிற ரேஞ்சில் கொண்டுட்டு வரேன்னு சொல்லி அந்த காஸ்டியூமுக்கும் அவங்க ஆடின டான்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத ரிலிக்ஸுக்கும் ஒருவேளை தமிழில் பார்த்தனால அந்த ரிலீஸ் அப்படி தெலுங்குல அப்படிதான் இல்லை, தெலுங்குலையுமே அப்படிதான் இருந்திருக்கு. தெலுங்குல பார்த்தவங்களுமே அடிக்கிறாங்க, அவரோட ஃபேன்ஸுமே அடிக்கிறாங்க. அதாவது இவரை டைட்டில் ரெபிள் ஸ்டார்னு போடுற இடத்துக்கு கண்டென்ட்டுக்கு யோசிச்சதை கதையோட கண்டென்ட்டுக்கு யோசிச்சிருந்தாலும் அது பரவாயில்ல. லாரியெல்லாம் வச்சு ஓட விட்டு நிற்க வச்சு ரெபிள் ஸ்டார்ன்றதெல்லாம் வந்து டிராக்டர் வச்சு ஓட வச்சு இன்ட்ரோ பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு கூட படத்தில் கதைக்கும் திரைக்கதைக்கும் யோசிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பேய் படன்ற எஃபெக்டே வரல எங்களுக்கு. இது காஜி படமா பேய் படமான்னு என்ன ஜேர்னலில் வைக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு தான் இருந்தது படம். சார் படத்தோட கதையை நான் லைட்டாக சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். இப்போ பிரபாஸ் இருக்கார்ல, அவரோட பாட்டிக்கு மேலே அவருக்கு பயங்கரமான பாசம். அவங்க வந்து தொலைஞ்சு போன அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது பிரபாஸோட தாத்தாவை வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் கிளம்பி போகிறாரு. இதுக்கப்புறம் அதை ஒரு பேய் வீட்டில் மாட்டிக்கிறாரு, ஏதோ ஒன்று நடக்குது. அதுதான் ஸ்டோரி. இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, யார் மேலே உயிர் வைக்கிறாரோ, அவங்களுக்காக போயிட்டு ஒரு பேய் கூடலாம் போய் மாட்டிக்கிறாரோ, அந்த பாட்டி மயங்கி கிடப்பாங்க. அந்த இடத்துல பக்கத்தில் என்னங்க செய்கிறது, நீ வந்து 2 பேக்கெட்டு சிகரெட்டு, அதுக்கப்புறம் காஃபி தூள், அதுக்கப்புறம் 2 செருப்பு, இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், லூஸு, முதல்ல போய் சோடா வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாரு. சோடா வாங்கிட்டு வரானே சொல்லிருக்கல. இது என்ன காமெடி எனக்கு தெரியல. இது ஒரு காமெடினா இருந்தாலும் பாட்டி மயங்கி கிடக்குறாங்க, அந்த டைம்ல உட்காந்து இப்படி பேசக்கூடிய ஆளு பாட்டிக்காக போறாராம். பாட்டிக்காக உயிர் கொடுப்பாரு. அந்த லட்சணத்துக்கு படத்தோட ஸ்டோரி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்குது உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது. நான் அவ்வளோதான் பார்த்தா கடைசி வரைக்கும் எனக்கு கதை என்னன்னு தெரியல. வழக்கம் போல் கதை வந்து அங்கங்கேருந்து நம்ம அருந்ததி இந்த அதுலேருந்து ஒரு திருட்டு, இதுலேருந்து கொஞ்சம் திருட்டு, இதுலேருந்து திருட்டு, அந்த மிக்சிங்கில் என்ன கதைனே தெரியாத ஒரு மிக்சிங் கதை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் கதையை இல்லை. ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேயின்ற கான்செப்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஹிப்னாட்டிசமு, இல்யூஷனு, இந்த மாதிரி சயின்டிஃபிக்கெல்லாம் நிறைய வார்த்தைகளெல்லாம் வச்சு ஏதோ ஒரு டேரக்டர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் வழக்கம் போல் அவருக்கு அது அந்த அளவுக்கு எட்டலை போல். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடி பேய் படத்துக்குள்ளேயே கொண்டு வந்து அதுலேயும் வந்து என்னென்னமோ வித்தெல்லாம் காட்டி முதலையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தெலுங்கு ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு உச்சம்னா முதலையை வந்து தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்காங்க படம் பார்க்குறப்போ. அந்த அளவுக்கு வெறி கொண்டு ஃபேன்ஸ்லாம் இருந்திருக்காருங்க. ஸோ முதலையெல்லாம் கொண்டு வந்துட்டு நாங்கள் கங்குவாலே பார்த்தோம்டா, அந்த படமே இங்கே ஓடலடா, நீங்கள் என்னடா முயற்சி பண்ணீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் என்னென்னா ரெபிள் ஸ்டாரை ரெபிள் காட் ஆகிட்டாங்க கிளைமேக்ஸில், அவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி. சரி, இதோட எண்டு பார்ட் 2க்கு லீடு கொடுத்தாங்க பாருங்க, அது வரைக்கும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன் சரி தொலையுதுன்னு. இந்த படமே நல்லால உனக்கு லீடு கேட்குறா லீடு, அதுலேயும் ஜோக்கர் கேரக்டர் போட்டு, அது எப்பேற்பட்ட கேரக்டர், அது மேக்கோவரை போட்டோன்னே புரிஞ்சிச்சு. ரைட்டு, இத்தனை வருஷம் பாகுபலி போட்ட கெட்டப்லேயே இந்த கெட்டப் தாண்டா உனக்கு கரெக்டாக இருக்கு, நீ ஜோக்கர் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படம் முடியும் போது இருந்தது. பார்ட் 1 வேணான்ற அளவுக்கு ஆயிடுச்சு சார். தயவுசெய்து பார்ட் 2 எடுக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு என்ன யோசனைனா, எந்த ஒரு ஜானரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, அதை விட்டுருங்க. அந்த ஜானர் என்னால் கண்டுபிடிக்க முடியல. சாரி, மாசா காமெடியாக என்னன்னு எனக்கு தெரியல. நீங்களாக ஒரு பேரை வச்சுக்கோங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விட்டுருங்க. செகண்ட் ஹாஃபில் ஹாரர்னு சொன்னாங்க. கடைசி அந்த அந்த பெரிய பத்மபூஷன் விருது வாங்கின ஒருத்தரே உள்ளே வந்து நுழைஞ்சிருப்பாரு. எனக்கு எங்கே தெரியுமா அல்டிமேட்டாக இருந்தது, அவரே இவங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு அடித்து வெளியில் தும்சம் பண்ணிடும். கட் பண்ண அடுத்த சீன் ஹீரோயின் நம்மளுக்காக வந்தவர் வெளில தெளிச்சு
என்ன பண்ணுறது. சரி அவர் உயிரோட தான் இருக்கார், வா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் கூப்பிடுவோம். ஏன்டா டேய் உங்களை காப்பாற்ற வந்த மனுஷன் சாவ கிடக்குறான், அவன் என்னான ஏதான ஃபீலிங் இல்லை. எனக்கு என்னன்னா 2 ஹீரோயினோட இருந்தாலும் ரொமான்ஸ் பண்ணிருக்கான். எனக்கு அதெல்லாம் விட என்னன்னா, நீ ஏதோ ஒரு இது ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோனையும் கூடயே கூப்பிட்டு வந்து அதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு, அந்த இடத்துல நீ யோசிக்கலாம். செகண்ட் ஹீரோனி வந்ததுக்கு ஒரு லாஜிக் ஒன்று கொடுத்தா பாரு கதைக்கு. நான் உள்ளே வர வைக்கணும், ஹீரோனை வர வைக்கணும், இவன் ரொமான்ஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறதுங்க. அது கூட தொலையுதுங்க. 2வது ஹீரோயின் வந்தது அது தொலையுது, அதுதான் சுற்றிட்டு தெரிஞ்சுது, அது கண்டுபிடிச்சி வந்துச்சுன்னா ஒரு லாஜிக் இருக்கு. 3வது ஹீரோயின் எதுக்குடா வந்தது உங்களுக்கு, எதுக்குடா அந்த ஹீரோயின் தேவை? சார் அந்த பாட்டையும் எனக்கு அரண்மனைக்குள்ள வச்சு எடுக்கல. அரண்மனையில ஒரு பாட்டு வரும், ஆனால் எங்கால் தெளிவு செட்டுக்குள்ளேயே வச்சு எடுப்போன்னு அழகாக செட்டுக்குள்ளேயே வச்சு அரண்மனையில பாட்டு போட்டுருப்பாரு, பார்க்கவும் நல்லா இருந்தது. இவனுங்க செட்டும் போடாம வெளியில போய் எங்கேயோ லொக்கேஷன்ல வந்து பாட்டு ஃபாரின்லாம் போய் எதுக்கு பேய்க்குள்ளே நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளேயே நீங்க பாட்டு எடுத்திருந்தா கூட தொலைதுன்னா ஃபாரின் போய் யோசித்து பாருங்க. ட்ரீம் சாங் வேற நீங்க ட்ரீம் பண்றது ரொமான்ஸ் பண்றதுலாம் அந்த பேய் பார்த்ததுனால தான் நான் காண்டாயோ உங்களுக்கு போட்டு உங்க மூளையை தான் அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன், நீங்க அதை தாண்டி போயிருக்கேன். நான் இங்க சொத்தை காப்பாற்ற கஷ்டப்பட்டு இருக்கேன், செத்தும் நான் இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் இருக்கும் போது கடவுள் சாங் உங்களுக்கு கேட்குதா, நீங்க சாப்பிட்டா வச்சுதான் பேய் வந்து கிடக்குது. கடைசியில காப்பாத்துங்கட்டாரு. நான் கூட படத்தை சொல்றாங்க நினைச்சேன், ஏன் பின்னாடி உள்ளதான் சொல்லியிருப்பாரு போல. அவரோட மைண்ட் வச்சுட்டு என்ன யாராவது காப்பாத்துக்கடா தெரியாதனமா உள்ள வந்துட்டேன் சொன்னீங்க. ரஜினிங்க மூவில பேயே வந்து காரி துப்புற மாதிரி சொல்லிட்டு, ஆனா இதுல வந்து எனக்கு இதை பேயா எடுக்கிறதா இல்ல இவங்க உருவாக்குன பூதமா எடுக்கிறதா என்ன ஜேனர்ல எடுக்கிறதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சரி சார், தயவு செய்து எங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வாங்க அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு வர நாளே கிடைக்கலையா, ஒரு நல்ல நாள் அதுமா ஒரு 10-15 நாள் லீவ் இருக்கும், இந்த டைம்ல கொண்டு வந்து இந்த கொடுமையை இறக்கி விட்டுருக்கீங்க. உங்களோட நல்ல நேரம் இங்க வர வேண்டிய படமோ வர முடியாம போயிருச்சு. இனி உங்களுக்கு தெலுங்குலாம் ஆந்திராலாம் கொண்டாட்டம் தான். இந்த இதுக்கு முழுக்க யார் காரணம்னு கேட்டீங்கன்னா சென்சார் தான் காரணம். நாங்க அனுபவிச்ச பாவத்தை சென்சார் போடுறீங்களா, நாசமா போயிருக்கலாம். நான் எந்த மாதிரி படம் பார்க்க வேண்டியவன இந்த கர்மத்தை திட்ட வச்சுட்டீங்களா, இதை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ஆமா, சென்சார் மேல எனக்கு என்னன்னா எப்படி அந்த படத்துக்குலாம் சென்சார் கொடுத்து எங்களை பார்க்க இதை 2வது வாட்டில கொண்டு வரக்கூடாது. அவங்க தெளிவாக அதை பார்த்தோன்னே கர்மம் இதெல்லாம் கொண்டு போயிருக்கேன், என்ன சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் சொல்லிக்கலாம், இதெல்லாம் கொண்டு வராதீங்கன்னு விரட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ஷன் கூட சொல்லியிருக்க மாட்டேன். என்ன இதில் என்னத்தை கரெக்ஷன் பண்றது தான் 3 மணி நேரத்துக்கு கரெக்ஷன் பண்ணி வெளில தான் சென்சார் போட இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துருப்பாங்க. சார் பாடம் ஆரம்பிச்சார் குதிக்கிறார்ல, அங்கேயே கட் பண்ணியிருப்பாங்க. படம் சூப்பர் எடுத்துட்டு போயிருக்கேன். நீங்க எடுத்து நான் எதுவும் சொல்லுவானா, மக்கள் படம் பார்த்து செருப்ப கட்டிருப்பாங்க, நான் எதுவுமே சொல்லுவானா, நான் அப்படியே சென்சார் போட முடிவு பண்ணியிருப்பேன். இதுக்கு முழுக்க காரணம் நாங்கள் இந்த அளவுக்கு மனவேதனைக்கு ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும், அதுக்கு முழுக்க சென்சார் தான் காரணம். ஏன் அப்படின்னா அவங்க மட்டும் ஜனநாயகத்துக்கு சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா நேரம் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணி ஓஹோ ஆகன்னு இந்த கர்மத்தெல்லாம் நாங்கள் பார்த்த வேண்டிய தைரியம் வந்துருக்குப்பா. உண்மையிலே நான் போய் இந்த படத்தில் வர சஞ்சய் தத் மாதிரி போய் மந்திரத்தை கத்திட்டு வந்து அவங்க பேருக்கு முட்டை வந்து வைக்க போகிறேன் அவங்களுக்கு. ஆமாம், எப்படி செய்வன வைக்கணும்னு. ஆனா இந்த படத்துல சஞ்சய் தத் உயிரை கொடுத்து நடிச்சுப்பாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு. உண்மையிலே உயிரை கொடுத்து ஆகையாதான் நடிச்சிருப்பாரு. அந்த மனுஷன் இந்த படத்தை பார்த்தா ஏன்டா என்கிட்ட எப்படிலாம் நடிப்பாங்க இருந்தீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. அவருக்கு கவுண்டரா இங்க உட்காந்து பிரபாஸ் ஒண்ணு பண்ணிருப்பாரு பாருங்க. ஏங்க அந்த ஒரு பெரிய கிணறு கோவக்குள்ள அந்த பூரம் போகும்போது அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படி காட்டும் போது எனக்கு ஊர்ன மாதிரி இருந்ததுங்க. அந்த இடத்துலலாம் அந்த மனுஷனோட நடிப்பும் சரி, அதுக்கப்புறம் இவரோட கனவுல வந்து இவர் வந்து அந்த அறுக்கிற சீனு, எனக்கு அவருக்கு டப்பிங் கொடுத்தவர் வந்து வேட்டைக்காரல ஒருத்தன் கத்துவான் வாடா அப்படின்னு, அந்த வாய்ஸே இருந்தது எனக்கு. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக செத்தும் கொடுத்தான் சீதா காளின்ற மாதிரி இந்த படத்தில் செத்தும் கூட நடித்தானா அது சஞ்சய் தத் மட்டும்தான். சமாதானப்படுத்திட்டாரு. அதுலேயும் பாவம் சின்ன வயசு இளவரசி அபிராமி வருவாங்க பாவம். அதாவது எல்லா படத்துலையும் சாவடிக்கிற கேரக்டர் கொடுக்குறாங்க, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க போல். அதுலேயுமே அவங்க வேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாரையும் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. விடிவி கணேஷ் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாரு, அவங்க கூட வர அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் நல்லா நடிச்சிருப்பாங்க. இதில் தேவையே அது அணிலாம் 4 பேர், 3 ஹீரோயின் ப்ளஸ் ஒரு ஹீரோ, தேவையே இல்லை. ஹீரோயின்ஸோட ஆக்டிங் பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஹீரோயின் ஆக்டிங் எனக்கு சுத்தமாக சார் அவங்க ஆக்ட் பண்ணவே வரல சார். அவங்க வந்து செட் ப்ராப்பர்ட்டி ஹீரோ கூட அப்பப்போ ஹீரோ டயர்ட் ஆயிடுவாரு, அவரை வந்து நடிக்க வைக்கிறது இல்லை ஹீரோ ஸ்க்ரீனில் தொய்வாகும் போதெல்லாம் ஹீரோயின்ஸோட இன்டர்வியூ வந்துடும். அவர் நடிக்கிறத பார்த்து இங்கே ஃபேன்ஸ் தொய்வாக இருப்பாங்க, அவங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வேறு வழி இல்லை. உடனே ஹீரோயின் அதாவது பேயை பார்த்து பயந்து எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தால் இந்த அம்மா மட்டும் போய் மலையில் நனைஞ்சிட்டு வந்து குளிரில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மனுஷன் மூட மாத்திரத்துக்கு ஒன்று செய்வான். எனக்குலாம் வந்து ஆதரவு
பேய் இருக்கடா அந்த வீட்டில், உங்களுக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்கடா. எனக்கு அதெல்லாம் விட முன்னாடி ஒரு காதலை புனிதம்னு சொல்லி புனிதமான காதலுங்கிற மாதிரி 3 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்கும்போதெல்லாம் சரி இந்த மாதிரி ரொம்ப சின்சியரான லவ் அண்ட் ஹாரர் ஸ்டோரி கொடுக்கும் நான் நம்பினேன். 2வது கொடுத்தாம பாருங்க ஒரு பில்டப். அதாவது அவ அவுட்டு, ஓகே நீ வந்துரு உள்ள அப்படின்னு. சின்சியர் லவ்னு போயிட்டு டக்குன்னு இந்த பொண்ணு கூட லவ் பை டெனர்ஜிக்கு போயிடும். ஓவர் நைட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக அதனால இந்த பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணி தண்ணி அடிச்சுட்டு ஓவர் நைட்டில் லவ் பைட்டு கொடுக்குற அளவுக்கு வெளியே குத்திடுவோம். கேட்டால் சரக்கு போதையில் வந்து அவன் நினச்சி நான் இவளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி இவங்களும் சேர்ந்துருவான். இவன் கூட சேர்ந்து அவள் தான் வரலையே அப்படின்னு அவன் வந்தோடனே அப்படின்னு இவளை கட்டி விடுவான். டேய் இது பேய் படமா என்ன படம்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஊர்ல இருந்து ஒரு கேரக்டர் வரும். திடீர்னு பாட்டிமா எங்கேருந்து ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, வந்து ஒரு ரோல் மட்டும். இன்னைக்கு ஒரு சீன் இருக்குங்க உங்களுக்கு. ஐயோ உங்க காசிட்டு இருக்குல்ல, இருங்க வர உங்களுக்கு ஒரு சீன் எடுப்போம், கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு வச்சு நடிக்க வச்சு. இதில் தேவையே இல்லாமல் சமுத்திரக்கனி வேறு. அதாவது சமுத்திரக்கனியா உங்ககிட்ட ஒரு கெஞ்சி கேட்குறேன், இனி தெலுங்காரங்க கூப்பிட்டாங்கன்னா செருப்பு கட்டி அடிச்சு வெளியில் அனுப்பிச்சு விட்ருங்க. உங்களை கூட்டு போய் வச்சு சேர்றதுக்குனே ஒரு கேரக்டர் கொடுக்குறானுங்க. படத்துக்கு 5 கோடி கொடுக்குறாங்க. அவங்க 5 கோடி கொடுக்கும் போதே தெரிஞ்சுக்கங்க, உங்களை தெருப்போடு நிப்பாட்டிடுவாங்க. இப்படி தான் ஆலவைகுந்தபுரத்தில் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவங்களை கொண்டு போய் வாயை கோணிக்க வச்சு நடக்க முடியாத ஒரு கேரக்டர் கொடுத்து அதே கேரக்டர் தான் இதுலேயுமே. எனக்கு என்னன்னா சமுத்திரக்கனி மாதிரி வேஷம் போடாம டைரக்டா நடிக்க வச்சிருந்தாலே நல்லா நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு தாடி ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நீங்க தெலுங்கும் கேரளா மலையாளமும் பாருங்க, தமிழ் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் ஒன்று மட்டமான ஒரு வில்லனா காட்டுவானுங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுப்பானுங்க. அதாவது பார்க்கும் போதே மட்டமாக இருக்கிற மாதிரி ரோல் கொடுப்பானுங்க. அவங்க அடி வாங்கி மிதி வாங்கி ஹீரோ கிட்ட கெஞ்சி கூத்தாடுற மாதிரி தான் கேரக்டர்ஸ் கொடுப்பானுங்க. இப்படிலாம் எதுக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் அதாவது இதை சமுத்திரக்கனி பண்ணணும்னு அவசியமே இல்லை. தெலுங்குல இதை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எதுக்கு சமுத்திரக்கனி? எதுக்கு நம்ம ஜெயலலிதா மோகன்லால் கூப்பிட்டோம், அவருக்கு என்ன ரோல் கொடுத்தோம்? நடக்க விட்டோம் அவ்வளோதான் சார். அந்த இல்ல அவர் கேவலப்படுத்தல, அவருக்கு ஒரு எலிவேஷன் தானே கொடுத்தோம். இப்போ சிவராஜ்குமாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு எலிவேஷன் தானே கொடுத்தோம். கர்நாடகாவில் சிவராஜ்குமாருக்கு மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் வந்து ஜெயலலிதா தான் வந்தது. அதே மாதிரி தான் ஏன்னா மோகன்லால் அது வரைக்கும் திருஷ்ய மாதிரி படங்கள்ல ஒரு ரொம்ப சட்டிலாக பண்ணிட்டு இருந்தார். மோகன்லால் ஜெயலலிதா பார்க்கும்போது எல்லாரும் கொண்டாடினாங்க, ஓ சூப்பராக இருக்குது அந்த மாதிரி. சார் மேக்ஸிமம் தமிழ்லேயே நம்ம ஆக்டர்ஸை கூட்டு போய் ரொம்ப கேவலமான ரோல்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து தொடர்ந்து நடக்குது. கேரளா மலையாளத்திலும் சரி தெலுங்குலையும் சரி, கன்னடா கூட ஓகே தான். ஆனால் இது 2 ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டை வாண்டடாக கூப்பிட்டு போய் மட்டமாக கட்டுறது. ஏன் வாரிசு படத்தில் ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சாங்க. தெலுங்கு தமிழ் பைலங்கள் தான். ஆனால் இந்த தமிழில் உள்ள ஆட்களே நடிக்க வச்சுக்கலாம். பட் அங்கே உள்ள அந்த மாதிரி ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு ஈக்குவலான ஸ்கோப்பு தான் கொடுத்தாங்க. ஸோ பெரிய ஆர்டிஸ்ட்டோ சின்ன ஆர்டிஸ்ட்டோ இங்கே வந்து சமமாக தான் நடத்துகிறாங்க. ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல, இவங்க கமிட்டே ஆகாமல் இருக்கிறது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். கமிட் ஆகாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கான ஸ்கோப் இருக்கும். இந்த படத்தில் எனக்கு இந்த படம் வந்து முழுக்க தெலுங்குல வந்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார். இது வந்து இவர் வந்து பேன் இண்டியா ஸ்டாரே கிடையாது. முதல்ல உங்கள் மனசில் யாரோ போலியான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதில் பாட்டு வேறு, நான் தான் நம்பர் இந்தியன் பேன் இண்டியா பேச்சுலரான், இவரே படிக்கிற மனுஷன். ஏன்னா நீ இப்படியெல்லாம் எழுதும் போது கூட உங்களுக்கு கூசலையாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அவர் முரட்டு சிங்கிள்ங்கிற எந்த பொண்ணுமே பக்கத்தில் வரமாட்டாங்கிறத சொல்லியிருக்கோம். இல்லை இன்னும் 6-7 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு 50வது பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. இன்னும் நீங்கள் பேச்சுலர்னு சொல்கிறதே தப்பு. இதில் வேறு உங்களுக்கு பாட்டு லிரிக்ஸில் வந்து நம்பர் 1 பேன் இண்டியா பேச்சுலர் நீங்களே பாராட்டிக்கிறீங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது அதெல்லாம். ஓகே சரி, கடைசியாக ஃபைனல் தாட்ஸு. அகண்டா 2 இந்த படத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டர்? அகண்டா 2 இஸ் ஃபார் பெட்டர் பிகாஸ் ஆஃப் பாலையா. ஏன்னா அந்த ஆள் வந்து பேசுறது தான் வந்து கிரிஞ்சாக இருந்தது, இந்த சனாதன தர்மம்ன்ற விஷயம் தான். மற்றபடி அந்த ஆள் காலை தூக்குனா கையை தூக்குனா பறக்கிறதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் தான். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் யூஸ்வலாக பார்க்குறது. ஆனால் இந்த ட்ரோல் மாதிரியா நினச்சி போயிடலாம். ஆனால் நீ என்ன கேட்க நேரம் கூட பார்க்கறதுக்கு பறக்கிற 80 மாடி மாடிலேருந்து கீழே உள்ள ஹைட்டுக்கு குதிச்சாலும் கால்கை கூட ஒன்றாக்காத மாதிரி ஸ்டெடியாக நிற்கிற. நீ விழுந்ததுல 10 பேர் எதிர் குதிச்சு அவன் கீழே கிடக்கிற அடிபட்டு. என்ன கான்செப்ட்? இவ்வளோ பெரிய சேன் அதை வச்சு ஒரு 10 பேரை பிடிக்கிறது. 10 பேரை போட்டு இருக்கிற ஸ்லோ மோஷன். அது ஸ்லோ மோஷன் இல்லைங்க, அது லூஸ் மோஷனுங்க. இவன் இப்படி போறதுனால அப்படி ஸ்லோ மோஷன். ஏன்னா இந்த அளவுக்கு தெம்பே இல்லை இவருக்கு, வந்து வயசாயிடுச்சு, இவருக்கு பழைய எனர்ஜி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு இந்த ஆக்சுவலாக இந்த படத்தில் வராத கெட்டப் ஒன்று இருக்குது. இவருக்கு வந்து சஞ்சய் தத் கெட்டப் போட்டு ஒரு சீன்ஸ்லாம் வருந்துருது. அதை வச்சு தான் இங்கே உள்ளே கூட்டவோ கிழவ வேஷம் டபுள் கேரக்டர் போல், இவர் தான் வில்லன் போல் அப்படின்னு தான் நினச்சாங்க தெலுங்கு படத்தில் வந்தப்போ. அதில் சூப்பராக இருப்பார் பிரபாஸ். ஏன்னா அவரோட ஒரிஜினல் ஏஜை காட்டியிருப்பாங்க. ஃபுல்லாக முடியெல்லாம் நரைச்சி கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரிலாம் பக்காவாக இருந்தது. அந்த இதை இங்கே காட்டவே இல்லை. அவரோட ரியலிஸ்டிக்காக அந்த ஏஜில் அந்த சீன்லாம் வரும்போது நல்லா இருந்திருக்கும். இதில் சின்ன பையனாக வந்து 3 ஹீரோயின்ஸை கூட சுற்றி என்ன லாஜிக்குன்னு தெரியல. எப்போ நான்லாம் டயர்ட். என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட் வந்து ஓடிடியில் வந்தால் ஓட்டி பாருங்கள். அதுக்கு மட்டுமே இது படம். தியேட்டர்லாம் போய் பார்த்து டயர்ட் ஆகிடாதீங்க, அவ்வளோதான். எப்படி இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா திங்கக்கிழமை நாளைக்கு ஆக்சுவலாக திங்கக்கிழமை தெலுங்குலேயே வந்து திங்கக்கிழமை சிரஞ்சீவி படம் வருது, செவ்வாய்க்கிழமை வந்து ரவிதேஜா படம் வருது, புதனோ வேலனோ வந்து சர்வானந்த் படம் வருது, அப்புறம் பாலி செட்டி படம் வருது. 4 படம் வருது.
இது எப்படின்னா 4 பேருக்கு நடுவில் மாட்டி நசுங்கி ஜூஸாக புழிஞ்சு தூக்கி எறிய போகிறீங்க அப்படின்னா லாக்கி.